அடுத்த திரள்நிதி பிச்சை அண்ணா எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. மாவீரர் நாள் பொதுக்கூட்டமா. அதற்கு என் அன்பிற்கினிய என் உயிருக்கினிய உடன்பிறப்புகள் அனைவரும் திரள்நிதி திரட்சியில் கலந்து கொண்டு பெருவாரியான அமௌண்ட்களை கொடுத்து என்னையும் என் குடும்பத்தையும் வாழ வைக்கும் சக்தியும் வாழ வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ரொம்ப பம்மலாக பேசிட்டு இருக்காப்புல. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. ஸோ பார்க்குறவங்க கூட சரி பரவாயில்ல, போகிறவங்க வரவங்க கூட ஒரு ரூபா போட்டு விடாமல் இருக்குது. அந்த அளவுக்கு அண்ணனுடைய ரியாக்ஷன் இருக்குது. என்ன பண்ணுறது, ஆக்டிங் அண்ணனுக்கு நல்லா தெரியுமே. ஓகே, ஸோ அண்ணன் வந்து தன்னுடைய கட்சி தம்பிகள்கிட்ட வந்து தோழர்கள்ட்டே வந்து என்ன கேட்குறாரு, கட்சி நடத்தணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கரெக்டான விஷயம் இல்லை, நம்ம சொல்லவே இல்லை. அதே சமயம் ஒரு கட்சி தம்பிகள் வந்து கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் வந்து கேள்வி கேட்கும்போது அண்ணன் இதே ஒரு பணிவோட வந்து பதில் சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீ யாரா என்ன கேட்க, போடா மயிறு அப்படிங்கிறாரு. அப்போ மட்டும் ஏன் இந்த வார்த்தை வருது? இந்த காசு கொடுக்குற தம்பி தானே வந்து காசு இது கேட்குறாங்க கட்சி அப்படின்னா, இந்த ஏரியாவில் சரியில்லை போல வரல, அதுக்கான என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீ யாரா என்ன கேட்க, இது யாரா என் கட்சிடா அப்படிங்கன்னா, இப்போ உங்க